வணக்கம் நண்பா, நான் உங்க வெங்கட் பிசினஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம MAUTO எலக்ட்ரிக் மொபிலிட்டி அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். இவங்க பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி பிசினஸ் பண்றவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஹெவியா இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதோ மந்த்லி ரெண்டல் கொடுக்கறதோ அதுல வந்து நமக்கு ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் போகுது. அப்படி இல்லாம இவங்க வந்து ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோல உங்களோட பெரிய ஸ்டோர் செட்டப்பையே நீங்க பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது எப்படி பண்றாங்க அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு அவங்களோட சேர்மன் சந்திச்சு நம்ம ஃபுல் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். டைம் வரீங்க அப்படின்னா நம்ம பிசினஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். வணக்கம் நண்பா, நான் உங்க வெங்கட் பிசினஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா MAUTO அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம். அவங்களோட சேர்மன் மீட் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிசினஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பத்தியும் உங்களோட கம்பெனி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய பேர் மன்சூர் அலிகான், MAUTO எலக்ட்ரிக் மொபிலிட்டி குழுமத்தினுடைய தலைவர். நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஆட்டோக்களை இந்தியாவில் அறிமுகம் செய்யறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கோம். ஏற்கனவே 2019 வந்து தமிழக முதல்வர், மாண்புமிகு தமிழக முதல்வரை வைத்து பழைய பெட்ரோல் டீசல் ஆட்டோக்கள், இந்தியாவில் ஓடக்கூடிய பழைய பெட்ரோல் டீசல் ஆட்டோக்களை வந்து எலக்ட்ரிக் ஆட்டோக்களா மாத்துற திட்டத்துல வந்து மாசில்லாத தமிழகம் திட்டம்ன்ற அப்படிங்கிற அடிப்படையில தமிழகத்துல எலக்ட்ரிக் ஆட்டோவை கொண்டு வரதுக்கான முயற்சியில இறங்கணும். அதனுடைய ஒரு அடுத்த முயற்சி தான் வந்து இந்த பிசினஸ் ஆன் வீல்ஸ். ஆக்சுவலா சோ எங்க கம்பெனி என்ன பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு பொல்யூஷன் வந்து உலகமே பொல்யூஷன்ல வந்து ரொம்ப சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு. சோ ஃபியூச்சர் வந்து எலக்ட்ரிக் தான். அதே மாதிரி இன்னைக்கு பெட்ரோல் டீசலோட விலைவாசி உயர்வு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அத மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை வாங்கி பிசினஸ் பண்றதுக்கு. சோ அதுக்கான ஒரு மாற்று சொல்யூஷனை கொண்டு வர்றதுக்காக தான் MAUTO நிறுவனம் கடந்த ஒரு 7-8 வருடம் இந்த ஆட்டோ துறையில ஒரு பெரிய முயற்சிகளை மேற்கொண்டு வரோம். சோ அதனுடைய தொடக்கம் தான் இந்த எலக்ட்ரிக் ஆட்டோக்கள். ஓகே சார், என்ன மாதிரி ப்ராடக்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வழி வந்திருக்கீங்க? என்ன மாதிரியான வேரியன்ட்ஸ் எல்லாம் இருக்கு? ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரரா எங்களுடைய பயணத்தை நாங்க தொடங்கல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2013 தமிழ்நாட்டுல ஆட்டோ மீட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம இருந்தது. ஸோ ஆட்டோ மீட்டரை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நாங்க மக்கள் ஆட்டோ நிறுவனத்தை நாங்க வந்து கொண்டு வந்தோம். அதுதான் எங்களுடைய பயணம் இந்த ஆட்டோ துறையில. இந்த ஆட்டோ துறை அப்படின்றது ஒரு 25,000 கோடி வருடத்துக்கு ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டா இருக்கு. ஸோ அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வரணும் தான் நாங்க இறங்கணும். அதற்கு பிறகு பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல வெறும் மீட்டர் கட்டணத்தை மட்டும் நம்ம கொண்டு வந்தா இந்த துறையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. சோ ஒரு ப்ராடக்ட்ஸா கொண்டு வரணும். ஆட்டோ ஓட்டுநர்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து வருமானம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஆகுற செலவு பாத்தீங்கன்னா ஒரு 600 ருபீஸ்ல இருந்து 700 ருபீஸ் செலவாயிடுது. அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டு போற பணம் பாத்தீங்கன்னா வெறும் 300 ரூபாய் தான் காஸ்ட் ஆகுது. அப்போ இது எங்க செலவாகுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட LPG, அவங்களோட வண்டி பராமரிப்பு, இந்த பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின்ல இருக்க பிரச்சனை என்னன்னா மாசம் சர்வீஸ் பண்ணணும், வருஷத்துக்கு ஒருக்கா FC பண்ணணும். ஸோ அவங்க சம்பாதிக்கிறதோடைய அவங்களோட உழைப்போட மொத்த பணமும் வந்து ஆட்டோவோட மெயின்டெனன்ஸ்க்கும் அதனுடைய டெய்லி பராமரி செலவுக்குமே போயிடுது. சோ அது இல்லாம மன ரீதியா ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து ஒரு இந்த சமுதாயத்துல ஒரு அடாவடியானவன், அவன் வந்து ஒரு கெட்டவன் மாதிரி பார்க்கப்பட்டு அவங்களோட ஒரு மரியாதையும் இருக்காது அப்படின்னு மக்களால வந்து இன்னைக்கு இன்றளவும் பார்க்கப்பட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்னன்னு ஆராயும் பொழுது இந்த ஆட்டோவோட சவுண்ட் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த நம்ம ஒரு நாள் ஆட்டோல போறதுக்கு ஆட்டோவோட சவுண்ட் ரொம்ப இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இந்த ஆட்டோ டிரைவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டெய்லி ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் வண்டி ஓட்டும் பொழுது அந்த சவுண்ட்லயே சத்தத்திலே கேட்டு 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 அவங்க மன அழுத்தத்துக்குள்ளே ஒரு இரிட்டேஷனுக்குள்ளே உள்ள போயிடுறாங்க. ஸோ அதற்கான காரணம் என்னன்னு நாங்க ஆராயும் பொழுது அந்த சத்தம் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய இந்த பிஹேவியருக்கு. ஸோ அப்ப இதெல்லாமே சேஞ்ச் பண்ணணும். ஒண்ணு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், அதே நேரத்துல அவங்களுடைய அந்த மன ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு அழகான ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதுக்காக 2017 இருந்து நிறைய R&D பண்ணி பழைய பெட்ரோல் டீசல் ஆட்டோ எலக்ட்ரிக்கா மாத்துறத கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு நிறைய இடத்துல பிசினஸ் வந்து இன்னைக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு யங்ஸ்டர்ஸ்
அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடை வாடகை, ரெண்டல், அட்வான்ஸ், மெயின்டெனன்ஸ், இது அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனா இருக்கு. ஏன் ஒரு ஆட்டோல, எலக்ட்ரிக் ஆட்டோல ஒரு ஷாப்பை, நடமாடும் கடையை கொண்டு வரக்கூடாது அப்படின்றத முயற்சியில நாங்க இறங்கினோம். சோ அது நிறைய பிராண்ட்ஸ் கூட எல்லாம் டைப் பண்ணி இந்த கான்செப்டை எடுத்துட்டு வந்தோம். சோ அப்போ இந்த ஆட்டோ அப்படின்றது எலக்ட்ரிக் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் நமக்கு நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டோல வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீ. எலக்ட்ரிக் ஆட்டோ அப்படின்றதுனால யாரும் பயப்பட வேண்டாம், இந்த ஆட்டோ வந்து நமக்கு நிறைய செலவு வச்சிருமா அப்படின்ற மாதிரி கிடையாது. இந்த ஆட்டோக்கள் முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா 0% மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த ஆட்டோல வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 யூனிட் தான் கரண்ட் நமக்கு செலவாகும். 5 யூனிட் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 130 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஆட்டோ வந்து செல்லும். இதோட மொத்த காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த சார்ஜிங் காஸ்ட் மட்டும் 25 ரூபாய் நமக்கு வந்து கரண்ட் பில் மட்டும் தான் உங்களுக்கு செலவாகும். ஸோ வேற எந்த விதமான எக்ஸ்பென்சஸும் கிடையாது. இந்த வண்டி வந்து உங்களுக்கு வண்டி வாங்கும் போதே இன்சூரன்ஸ், ஃபுல் இன்சூரன்ஸ் கவர்ல வந்துடும். இந்த வண்டியில என்ன ப்ராப்ளம் ஆனாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டில கவர் ஆயிடும். ஸோ நீங்க பெட்ரோல் இன்ஜின் மாதிரியோ இல்ல எல்பிஜி மாதிரியோ நீங்க வந்து நிறைய இந்த வண்டியில செலவு, மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மிஞ்சி போனா 3 டயர் தேயும். அந்த டயரையும் நீங்க ஒரு 1000 ரூபாய் தான் ஒரு டயரோட காஸ்ட் நம்ம மாத்திக்கலாம். சோ இந்த வாகனங்களை நம்ம நிறைய கொண்டு வரும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். நாங்க முயற்சியில இறங்கணும். அதனுடைய ஒரு தொடக்கமா தான் இப்ப கொரோனா வந்து இன்னைக்கு நம்ம பிசினஸ் இண்டஸ்ட்ரியை மொத்தமா சேஞ்ச் பண்ணிடுச்சு. சோ அப்ப நாங்க இந்த கோவிட் டைம்ல தான் இந்த பிசினஸ் ஆன் வீல்ஸ் வெஹிக்கிளை வந்து நிறைய கொண்டு வரணும்னு திட்டமிட்டோம். சோ அப்போ இன்னைக்கு கடை போட்டிருக்க ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அவங்களுடைய நிலைமை ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. நடைபாதை வியாபாரிகளுடைய வாழ்க்கை, அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு 6 மாசம் நான் பூட்டி வச்சிருந்தேன், வாடகை கொடுக்க முடியல, வாடகை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ அப்ப இதெல்லாமே யோசிக்கும் பொழுது இதுக்கான ஒரு தீர்வை நம்ம கொண்டு வரலாம்னு நாங்க இறங்கணும். அதுதான் ஒரு ஆட்டோ அப்படின்றது ஒரு காம்பாக்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த தெருவுல வேணாலும் போலாம், எந்த சந்துக்குள்ள வேணாலும் போலாம். ஒரு ஈஸியா ஒரு காம்பாக்டா ஒரு ஆட்டோவை ஒரு கடையா டிசைன் பண்ணுவோம். அந்த ஒரு ஆட்டோ வந்து ஒரு 15-20 வகையான பிசினஸ் நீ அவங்க நடத்திக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் பிரியாணி ஷாப் நடத்துறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு கடை தேவைப்படாது. இந்த ஆட்டோ வாங்கிட்டாருன்னா இந்த ஆட்டோவே ஒரு பிரியாணி கடையா மாறிடும். அவர் பிசினஸ் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். அதே மாதிரி ஒருத்தர் டீ கடை நடத்துறாரு, அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் நடத்துறாரு. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கடை நடத்துறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கடையை வந்து அவங்க சூஸ் பண்ணி இந்த வண்டி ஒரே ஒரு வண்டியில மட்டும் இன்வெஸ்ட் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், எப்படிதான் நம்ம வாங்கணும்னா அதுக்கு பொதுவா இந்த வண்டியில வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இது அவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அசெட். இது அவங்களுக்கு வந்து ஒரு அசெட் ஆயிடும். ஸோ இதை வைத்து அவர்களுடைய வருமானத்தையும் வாழ்வாதாரத்தையும் அதிக அளவுல எடுத்துக்க முடியும். சரி, இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஆட்டோஸ் ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து பேட்ஜ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுக்கு இருக்கா? இல்ல, நார்மல் ஆட்டோவுக்கு நீங்க வந்து பேட்ஜ் லைசன்ஸ் கம்பல்சரி ஓட்டணும். ஏன்னா அதுல கியர் இருக்கும். அது வந்து இந்த ஆட்டோ வந்து எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு வந்து இன்னும் அதற்கான அந்த இது வரல. நீங்க நார்மல் 2 வீலர் லைசன்ஸ் இருந்தாலும் போதும், இல்ல எக்ஸிஸ்டிங் ஆட்டோ பேட்ஜ் லைசன்ஸ் இருந்தாலும் நீங்க இதை வச்சு ஓட்டிக்கலாம். ஸோ இந்த வாகனங்களை பொறுத்த வரைக்கும் டாப் ஸ்பீடுன்னு கேட்டீங்க அப்படின்னா 70 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீட்ல போகும். இது வந்து நீங்க பேட்டரி வாகனங்கள் மாதிரி இல்ல. இது வந்து டாப் ஸ்பீடு வந்து 70 கிலோமீட்டர். இது லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரிஸ் இதுல யூஸ் பண்ணிருக்கோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கரண்ட், லைட்டு, வார்மர் எல்லாமே இதுலயே இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா எங்க இருந்துமே வந்து இதுக்கான இதை வந்து பேட்டரி எக்ஸ்ட்ரா அடிஷனலா தேவையில்லை. ஸோ நீங்க வீட்டுல ஒரு தடவை சார்ஜ் போட்டு வரும் பொழுதே இதற்கான எல்லாமே இதுலயே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இன்னொரு பெரிய கொஸ்டின் எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயோ செகண்ட் ஃப்ளோர்லயோ இருக்கோம் அப்படின்னா இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி எப்படி நம்ம இதுக்கு சார்ஜ் பண்றது? ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான மொத்த சொல்யூஷனை MAUTO கொண்டு வந்திருக்கோம். இப்போ MAUTO வந்து மேனுஃபேக்சரிங்ல நாங்க ரீசெண்டா 2019 இருந்து என்ட்ரி ஆயிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 வேரியன்ட் வெஹிக்கிள். ஸோ சோலார் ஆட்டோல ஆரம்பிச்சு அதே மாதிரி பேசஞ்சர் ஆட்டோ பிளஸ் பிசினஸ் ஆன் வெஹிக்கிள்ஸ் அதே மாதிரி கார்கோ வெஹிக்கிள், இந்த மாதிரி ஆம்புலன்ஸ், அதே மாதிரி லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்கான வில்லேஜஸ் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான 3 வீலர் எலக்ட்ரிக் ஆம்புலன்சஸ், இந்த மாதிரி ஒரு 13 வேரியன்ட்ல நாங்க ஆட்டோக்களை கொண்டு வந்திருக்கோம். இதுல ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த சார்ஜிங்க்கு நிறைய பிரச்சனைகள், நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இதெல்லாம் இருக்கும். நாங்க 20 மீட்டர் வரைக்கும் அந்த சார்ஜரோட பாயிண்ட் கொடுக்குறோம். நீங்க ஆட்டோவை உங்க பார்க்கிங்ல கூட நிப்பாட்டிட்டு உங்க வீட்டுல இருந்து நீங்க அந்த கேபிள வந்து பண்ணிக்க முடியும், ரன் பண்ணிக்கலாம். சோ எக்ஸ்டெண்ட் கேபிள் வேணும்னாலும் உங்களுக்கு எத்தனை மீட்டர் வேணாலும் நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம். சோ இந்த வெஹிக்கிள் எல்லாமே பாத்தீங்கன்னா கஸ்டமைடா உங்களுக்கு கிடைக்கும். சோ நார்மல் எங்க கிட்ட இருக்க 12 வேரியன்ட்டும் ஒரு ப்ராப்பர் அது வந்து பிக்ஸ்டு மாடலா இருக்கும்.
இந்த பிசினஸ் ஆன் வீல்ஸ் மட்டும் உங்களுக்கு எந்த பிசினஸ் நீங்க பண்றதுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த பிசினஸ்க்கான கைடன்ஸையும் நாங்களே கொடுத்து இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பேங்க் லோன்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் நாங்களே வங்கிகள் அரசு வங்கிகள்ல நாங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்து உங்களை வழி நடத்துறதுக்காக இங்க ஒரு குழுவே நாங்க அமைச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த துறைக்குள்ள வரும்பொழுது இந்த துறையில ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் உள்ள வந்தேன். ஸோ இந்த கோவிட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதே மாதிரி வியாபாரிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அந்த ஒரு தாட்ல தான் இந்த பிசினஸ் ஆன் வீல்ஸை நாங்க எடுத்துட்டு வந்தோம். இதுக்காக நாங்க நிறைய பிராண்ட் கூட கொலாபரேஷன் பண்றோம். உங்களுக்கு பிசினஸே தெரியல அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்கன்னா கில்லிச்சாய் அப்படின்னு ஒரு டீ நிறுவனத்தோட நாங்க இணைஞ்சிருக்கோம். சோ அவங்க எங்க கிட்ட வந்து அவங்க பிரான்சைசி கொடுக்குறாங்க. அவங்க ஆல்ரெடி டீ ஷாப் வந்து ஆட்டோல எடுத்துட்டு வர்றாங்க. சோ இப்ப நீங்க அவங்க கிட்ட போய் நீங்க டீ ஷாப் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வண்டியும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட் ஃபுல் செட்டப் இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங்கா இருக்க பிரியாணி பிராண்ட்ஸ், சோ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வெல் எஸ்டாப்ளிஷ் பிராண்ட்ஸ் கூட நாங்க டை அப் பண்ணிருக்கோம். சோ அவங்க ஏற்கனவே இருக்க ஒரு பிராண்டோட பிரான்சைசியா இதை அடாப்டும் பண்ணிக்கலாம். டைரக்டா MAUTO எலக்ட்ரிக் மொபிலிட்டில இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணி அவங்களே ஒரு தொழிலதிபராகவும் ஆகலாம். என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா குறைந்த முதலீட்டுல ஒரு ஆளா தொழிலதிபர் ஆக்கணும். இன்னைக்கு $1 மில்லியன் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த $1 மில்லியன் சந்தேகங்களை யாரு தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்களாலதான் $1 பில்லியன் ஓனர் ஆக முடியும். அப்புறம் இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கடை அப்படின்னு சொன்னாலே லோடு வந்து ஜாஸ்தியா இருக்கும். சோ இது வந்து எவ்வளவு லோட் கெப்பாசிட்டி வந்து நம்ம ரன் பண்ணுவோம்? இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்க இந்த வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா 1 டன் வரைக்கும் லோடு தாங்கும். இந்த வெஹிக்கிள் வந்து டாப் ஸ்பீட் 70 கிலோமீட்டர் 1 டன் தாங்கும். சோ நீங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் ஆட்டோ மாதிரி ஆயிடும், நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். சோ 1 டன் வரைக்கும் இந்த வண்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ என்னோட பிசினஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு வந்து என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து அடிஷனலா வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரீசர் ஆட் பண்றோம் இல்ல ஏதாவது ஆட் பண்றோம் அப்படின்னா அதுக்காக வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து பேட்டரிஸ் ஏதாவது பண்ற மாதிரி இருக்குமா இல்ல இருக்கிறத வச்சு நம்ம அதாவது இந்த 12 வோல்ட் அந்த மாதிரி ஃப்ரீசர்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க வச்சீங்கன்னா இந்த பேட்டரியில ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சோ இந்த ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா மட்டும்தான் சோ அதுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் வைக்கணும். பட் அந்த இதெல்லாம் நாங்களே கஸ்டமைஸ்ட் பண்ணி நீங்களே கஸ்டமைஸ் எல்லாமே எவ்ரிதிங் நீங்க வந்து எண்ட் டு எண்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க வந்து சொல்லிட்டீங்கன்னா இதுக்கு தனியா ஒரு டீம் இருக்காங்க, அவங்க கஸ்டமைஸ் பண்ணி அவங்க பிசினஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. நீங்க பணம் இருக்கு இந்த பிசினஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால ஒரு வண்டி செல் அப்படின்றது என்னோட நோக்கம் கிடையாது. இந்த பிசினஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்னு கொண்டு வரதோட நோக்கம் என்ன அப்படின்னா சோ மாசில்லாத தமிழகத்துல எலக்ட்ரிக் ஆட்டோவை கொண்டு வரணும். மாசில்லாத தமிழகம் திட்டத்தின் கீழே எலக்ட்ரிக் ஆட்டோவை கொண்டு வரணும். அதற்கு கீழே நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கணும். சோ இந்த வண்டி வாங்கி ஒருத்தர் லாஸ் ஆகிடக்கூடாது. சோ அப்ப அவருக்கு தேவையான ப்ராப்பரான கைடன்ஸ், இந்த வண்டியில இந்த பிசினஸ் பண்ணா இது உண்மையிலேயே ப்ராஃபிட் வருமா, இந்த பிரேக்கப் எடுக்க முடியுமா, அவங்களால பணம் சம்பாதிக்க முடியுமா, இதெல்லாம் அவங்க கூட உட்காந்து ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வண்டியை விற்பனை செய்வோம் அவங்க கிட்ட. ஒரு வியாபார நோக்கத்துல பணம் வருது அப்படின்றதுக்காக இந்த வண்டியை நாங்க வந்து இந்த வண்டி பர்டிகுலரா இந்த வண்டி மட்டும் அப்படி கொடுக்குற மாதிரி இல்ல. சோ இந்த வண்டியை வாங்குறவங்களே ஒரு பாமர மக்களும் ஒரு மிடில் கிளாஸும் ஒரு யங்ஸ்டரும் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சு ஒரு முதலாளி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு வாய்ப்பா தான் இதை நான் கொண்டு வந்திருக்கேன். சோ அப்ப இதற்கான தேவையான அந்த முறையான அந்த அறிவுரைகளையும் அவங்க இதை வாங்கினா வாழ்க்கையில முன்னேற முடியும்னு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த வண்டியை நாங்க விற்கிறோம். சோ உங்க சைடுல இருந்து ஃபுல் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அவங்களோட பிசினஸ் சைடுல இருந்தும் நீங்க வந்து என்னன்றதை திங்க் பண்ணி அவங்களுக்கு அனலைஸ் பண்ணி நீங்க வந்து செய்றீங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பெட்ரோல் டீசல் இதுல எல்லாம் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு 3 months 1 month சர்வீஸ் நம்ம வந்து கொண்டு வந்து விடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இதுக்கு இல்ல? இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ்க்கு நீங்க வந்து சர்வீஸ் சென்டருக்கு வர வேண்டியதே இல்ல. எல்லாமே ஆன் ரோட் சர்வீஸ்லயே அவைலபிள் கிடைக்கும். சோ இதுல பெரிய சர்வீஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே மொபைல்லயே நீங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டுறீங்க. சோ 6 மாசத்துக்கு ஒருக்கா பிரேக் ஆயில் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். மத்தபடி இதுல வர எல்லா ப்ராப்ளமே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடும் உங்க சிஸ்டமே. சோ அதனால நீங்க மத்த பெரிய பெரிய கார்ஸ்ல எல்லாம் போன உடனே நம்ம எப்படி ஃபுல்லா அவங்க சிஸ்டம் ஓபன் பண்ணி எது ஃபால்ட்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த ஆட்டோல ஒரு டிஸ்ப்ளே இருக்கும். அந்த டிஸ்ப்ளேல எல்லாமே சொல்லும் எவ்வளவு சார்ஜ் இருக்கு, எவ்வளவு நேரத்துல வண்டி ஆஃப் ஆக போகுது, நீங்க எவ்வளவு நேரத்துல சார்ஜ் போடணும், நியர்பைல உங்களுக்கு எங்க சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அவைலபிள் இருக்கு, உங்க பேட்டரியோட கண்டிஷன் என்ன அப்படின்றது எல்லாமே முழுக்க இந்த ஆட்டோலயே வந்து கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணிருக்கோம். சோ நீங்க இந்த ஆட்டோவை வந்து வாங்கினா என்ன ப்ராப்ளம் ஆயிடுமோன்ற பயம் எல்லாம் உங்களுக்கு தேவையே இல்ல. சோ உங்க உள்ளங்கையில இந்த ஆட்டோவை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே சார், சூப்பர் சார். சார் இந்த பிசினஸ் ஆன் வீல்ஸ் இந்த செட்டப் வந்து நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா. ஓகே சார், இந்த ஆட்டோ பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன். ஆக்சுவலா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு நார்மல் பேசஞ்சர் ஆட்டோ மாதிரியே இருக்கும்.
அதுதான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய பிரம்மாண்டமா ஒரு ஷாப்ல உட்கார்ந்த மாதிரி இருந்தது, டக்குன்னு பார்த்தா சின்ன ஒரு ஆட்டோ. ஆக்சுவலா இதோடைய நோக்கமே என்னன்னா எல்லா இடத்துலயும் கொண்டு போய் நிப்பாட்டணும். ஏன்னா இன்னைக்கு இருக்க ஃபுட் ட்ரக் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், அது ஒரு இடத்துல பார்க் பண்ணி வைக்கணும், அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு டெய்லி வர முடியாது, அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் காஸ்ட்லி. ஸோ அதனால ஒரு காம்பேக்டா ஒரு கடையை வந்து உருவாக்கணும், அதே நேரத்தில் அந்த கடை வந்து ரொம்ப பெருசா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாடல் நாங்கள் டிசைன் பண்ணோம். நீங்க பாக்குற ஆட்டோ வந்து இட்ஸ் எ பியூர் 100% எலக்ட்ரிக் ஆட்டோ. ஸோ நார்மல் ஆட்டோ மாதிரியே இருக்கும், பட் இது வந்து பியூர் எலக்ட்ரிக் ஆட்டோ. இந்த ஆட்டோ வந்து 130 கிலோமீட்டர் வந்து ஒரு சார்ஜ்க்கு வந்து போகும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கத நான் இப்போ உங்க முன்னாடியே இதை ஒரு கடையா மாற்ற போறேன். ஸோ இதை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இது ஒரு சிங்கிள் பர்சன் வந்து ஹேண்டில் பண்ணலாம். இதுக்கு நிறைய பேர் தேவையில்லை, ஆட்கள் தேவையில்லை. ஏன்னா வயசானவங்க இருப்பாங்க. ஸோ ஒரு சிங்கிள் ஆள் ஒருத்தர் வந்து தனியா போய் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்காகவே இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு கடை நடத்துறதுக்கு நிறைய பேர் தேவையில்லை, ஒரே ஆள் எம்ப்ளாயாவும் இருக்கலாம், முதலாளியாவும் இருக்கலாம் அப்படின்றதுக்காக இதை டிசைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கால் வச்சு ஏறதுக்கான அந்த படிக்கட்டுகள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கான பிராண்டிங், உங்களோட ஏதாவது பிராண்டிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட் சிஸ்டமு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஷோகேஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்மர், உங்களுக்கு ஹீட்டான ஐட்டம்ஸ் வச்சுக்க மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டேபிள்ஸு, உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இதில் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸோ அந்த பிஸ்னஸ்க்கு அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வியாபாரம் முடிஞ்சோன்னா அந்த ரெண்டே இதை மட்டும் லாங்கை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஆட்டோவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட் போகிற செலவு உங்களுக்கு மிச்சம். ஸோ திரும்ப வந்து எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல இதை பயன்படுத்தி மக்கள் எங்கே அதிகமான கூட்டம் இருக்கும், ஒரு இடத்துல வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க, அந்த இடத்துல பிஸ்னஸ் நடக்கல, ஸோ அப்போ நீங்கள் அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகிடலாம். ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் தேடி போய் வாங்கினதை விட நம்ம மக்களை தேடி போய் வியாபாரம் செஞ்சா மட்டும்தான் இன்னைக்கு மார்க்கெட்ல சர்வே ஆக முடியும். அதற்காக இதை வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு விற்பனை. இப்போ தமிழ்நாடு முழுவதும் இதற்கான விற்பனை டீலர்ஸை கொண்டு வரோம். ஸோ அவங்க எங்களுடைய MAUTO எலக்ட்ரிக் மொபிலிட்டியினுடைய அலுவலகத்திற்கு நம்பர் கொடுக்குறோம். அதை அவங்க தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா இந்த வாகனங்களை பற்றின விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லை நான் ஒரு ஊரில் வந்து டீலராக அப்பாயிண்ட் ஆகி அங்கேருந்து நான் விற்பனை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்க எங்கள் அலுவலகத்தை தொடர்பு பண்ணிங்கன்னா அதுக்கான தகவல்களை தருவாங்க. ஸோ இதில் டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும், ஆமாம் டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில் இருக்குது. ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணி எங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா அதற்கான முழு விவரங்களையும். ரொம்பவே தேங்க்ஸ் சார், உங்களோட இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்தது ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிஸ்னஸ் ஆன் வீல்ஸோட கான்செப்டை பற்றி அவங்க ஓனர்கிட்டயே பேசி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடோட CM இன்னும் சில நாளில் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு செட்டப் ஸ்டார்ட் பண்ணி ஈஸியாக வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பெரிய லெவலில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்ட் கொடுத்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அசெட்டா கூட அமையும். இந்த வெஹிக்கிளை வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் இவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தது இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பிசினஸ் ஐடியாவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.